அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பெயர் தேசத்து தமிழரின் ஒருவருடைய வீட்டில் இடம்பெற்ற ஒரு தவறான சம்பவம் அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நானும் சொல்லிட்டு வரேன். அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழர்கள் இங்கே இருப்பவர்களிடம் வீடுகளை நம்பி பாதுகாப்பாக நீங்கள் கொடுத்து விட்டு உங்களுடைய வீடுகள் பொறுப்பாக இருக்கிறது அல்லது பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய அசம்பாவிதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக சொன்னாலும் ஆனாலும் இன்னமும் ஒரு சிலர் நம்பி வீடுகளை கொடுத்து விட்டு இருக்கின்ற பொழுது இவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பதாக இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது இந்த அசம்பாவிதங்கள் இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமே என்னுடைய சேனலுக்கு புதிதாக யாராவது வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த இளைஞர் சமுதாயம் தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குறியான பாதையில் போகிறது. இதுக்கு பெரும்பாலும் எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற மூத்தவர்கள் அல்லது ஒரு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்கின்ற ஒரு வசனம் அல்லது ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற தமிழர்கள் இங்கே இருப்பவர்களை பழுதாக்குகிறார்கள் அல்லது அவர்களை தவறான வழியில் போவதற்கு அவர்கள் தான் வாய்ப்பளிக்கிறார்கள். அப்படின்ற வகையில் இங்கே இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள், பெரியோர்கள், மதகுருமார்கள் எல்லாருமே சொல்கின்ற ஒரு காரணம் பார்த்திங்க சொன்னால் புலம்பெயர் தேசத்து தமிழர்களை கை நீட்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. என்று சொன்னால் அவர்கள் அங்கேருந்து பணத்தை கேட்கின்ற பொழுது எதையுமே யோசிக்காமல் பணத்தை அனுப்புகிறார்கள். இங்கே இருப்பவர்களுக்கு பணம் என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன, ஒரு ரூபா காசு உழைப்பதற்கான அந்த வழிமுறை தெரியாது. வெளிநாட்டு காசில் சுவப்போக வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இப்படி என்ற பல்வேறுபட்ட கருத்தாடல்கள் இடம்பெறுகிறது. ஆனாலும் ஒரு சிலர் பார்த்திங்க சொன்னால் கேமரா, அதாவது வீடுகளில் கேமரா பூட்டி வச்சு நீங்கள் கண்காணித்தாலும் நிறைய பேர் பார்த்திங்க சொன்னால் உங்களுடைய உறவினருடைய பிள்ளைகள், நண்பர்களுடைய பிள்ளைகளை நம்பி வீடுகளை கொடுத்துட்டு இங்கே வாடகை கொடுக்க முடியாது என்ற நிறைய வீடுகள் வெறுமனையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வீடுகளை கட்டி விட்டு அந்த வீடுகளை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் நிறைய வீடுகள் காணப்படுகிறது. அந்த வகையில் ஒரு சிலரை நம்பி அவர்களுக்கு ஒரு சில சின்ன அன்பளிப்பு ஏதாவது கொடுத்து அவர்களை வீடுகளை பராமரிக்க சொல்கின்ற பொழுது இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறுகிறது. அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த விஷயம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், புங்குடுதீவு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு புலம்பெயர் தேசத்து தமிழருடைய வீட்டில் இடம்பெற்ற இந்த விஷயம் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த குறிப்பிட்ட வீட்டை அவருடைய உறவினர் ஒருவரை நம்பி இந்த வீட்டை கொடுத்துருக்கிறாரு. இந்த வீட்டை நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு உறவினருடைய பிள்ளையை நம்பி கொடுத்துருக்குறாரு. இந்த வீட்டை பராமரிக்க சொல்லி குறிப்பிட்ட நபருக்கு வயது 21, அவரோடு சேர்ந்து இன்னும் 2 நண்பர்கள் 22 வயது 21 வயது மூவருமாக சேர்ந்து அந்த வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பெண்ணை 21 வயது பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கு 4 வயது பிள்ளை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அனலிதீவு கிராமத்தில் இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறது. இது சம்பந்தமாக பொதுமக்கள் பார்த்திங்க சொன்னால் போலீஸாருக்கும் பார்த்திங்க சொன்னால் முறைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த அனலதீவில் பார்த்திங்க சொன்னால் ஏற்கனவே ஒரு கொலை இடம்பெற்றிருப்பதாகவும் அதனால் அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த குறிப்பிட்ட கொலையாளிகளை கைது செய்யப்படாத நிலைமையில் அங்கே இருக்கிற மக்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் காரணமாக அங்கே இருக்கிற மக்கள் 7 மணிக்கு பிறகு வெளியில் செல்வது இல்லை அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதனால் அந்த குறிப்பிட்ட புங்குடுதீவு கிராமம் இரவில் பார்த்திங்க சொன்னால் வெளியில் யாருமே போகாதபடியினால் அங்கே பார்த்திங்க சொன்னால் அமைதியான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் சொல்லப்படுறது. இந்த நேரத்தில் இந்த விஷயம் பார்த்திங்க சொன்னால் புங்குடுதீவு ஆலடி சந்தி கலட்டி வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் பின்பகுதியின் ஊடாக செல்கின்ற ஒரு ஒழுங்கையில் தான் அந்த குறிப்பிட்ட நபரனுடைய வீடு இருக்கிறது. புலம்பெயர் தேசத்தில் இருப்பவருடைய வீடு, அந்த வீட்டில் தான் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது. அங்கே பார்த்திங்க சொன்னால் ஒரு பெண்ணினுடைய
கூக்குரல் கேட்டிருக்கிறது. இரவு நேரம் 7 மணி அந்த நேரத்தில் வந்து கூக்குரல் கேட்டிருக்கிறது. உடனடியாக அந்த தீவிரத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து அப்போதைக்கு சென்று பார்வையிட்டதோடு அந்த வீட்டுக்கு போகிற பாதையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர் ஒருவர் வந்து நின்றுருக்கிறாரு. அப்போ அந்த இளைஞரிடம் இப்படி ஒரு கூக்குரல் கேட்குது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கின்ற பொழுது அவர் வந்து ஆடு ஒன்றை வந்து பார்த்திங்க சொன்னால் ஓநாய் பிடித்ததாகவோ அல்லது ஆடு ஒன்றை வந்து நாய்கள் பிடித்திருக்க வேணும், அதனுடைய ஏற்பட்ட சத்தம் தான் அப்படின்னு சொல்லி இவர் மழுப்பிட்டிருக்கார். ஆனாலும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் ஏற்பட்டதன் விளைவாக அப்பகுதி மக்கள் வந்து இந்த வீட்டினை வந்து முற்றுகையிடுகிறார்கள். அப்பொழுதுதான் தெரிய வருகிறது இந்த வீடு வந்து ஒரு புலம்பெயர் தேசத்து உறவுக்கொருவருக்கான சொந்தமான வீடாக இருப்பதாகவும் அந்த வீட்டினை பராமரிக்கிறோம் அப்படின்ற போர்வையில் அவ்வீட்டில் வந்து சட்டவிரோதமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க சொன்னால் புங்குடுதீவு 1ஆம் வட்டாரத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒருவர் தான் வந்து இதில் வந்து பிரதானமாக செயற்படுவதாகவும் அவரோடு சேர்ந்து 2 இளைஞர்கள் வந்து ஒரு இளம்பெண்ணை வந்து அவ்வீட்டுக்கு அழைத்து வந்ததை வந்து ஏற்கனவே அயலவர்கள் பார்த்திருந்த நிலையில் குறித்த முற்றுகை இடம்பெற்றதோடு குறிவட்டுவான் போலீசாருக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த குறிப்பிட்ட 21 வயது பெண் 4 மாதம் அந்த பெண்ணுக்கு வந்து பிள்ளை இருக்கிறது. அவர் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த குறிப்பிட்ட புங்குடுதீவை சேர்ந்த நபரோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க தொடர்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தான் வந்து மற்ற 2 கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் குறிப்பிட்ட 3 வந்து அளவுக்கு அதிகமான போதையில் இவர்கள் இருந்ததாகவும் 3 இந்த பெண்ணை வந்து பார்த்திங்க சொன்னால் தவறான வழியில் பயன்படுத்த முயற்சித்த பொழுது அந்த குறிப்பிட்ட பெண் வந்து என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் கூக்குரல் எழுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு வந்து பார்த்திங்க சொன்னால் இது வீட்டு புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுடைய வீடாக இருக்கிறது. இன்னொரு கண்காணிப்பில் இருக்கின்ற பொழுது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு நுழைவது அப்படின்றது மிக மிக ஒரு சவாலான விஷயமாக அங்கிருக்கின்ற மக்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட இளைஞரோடு நைனாதீவை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவரும் சேர்ந்து வந்திருக்காரு. அவரும் அந்த குறிப்பிட்ட யுவதியும் பின்பக்கமாக தப்பி செல்ல வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அவர்களுடைய பாஸ்போர்ட் மற்றும் ஐடென்டி கார்டு எல்லாமே வந்து அங்கே விட்டுட்டு போயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் வந்து பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட புங்குடுதீவை சேர்ந்த அந்த நபரும் நைனாதீவை சேர்ந்த நபரும் வந்து ஊர்காவல்துறை போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் இருவரும் தரமான முறையில் வந்து பொதுமக்களால் வந்து நையப்புடைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சில வாரங்களுக்கு முன்பு நைனாதீவு பிரதேசத்தில் வந்து வீடொன்றினை எடுத்தமை தொடர்பாக குறிப்பிட்ட நபர்கள் வந்து தேடப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் குறித்த அந்த அனலதீவு பகுதியில் யுவதியினுடைய கணவர் வெளிநாட்டில் வந்து வசிப்பதாகவும் 5 தினங்களுக்கு முன்பு கொழும்பு சென்றதாக சொல்லி அவருடைய தொடர்பு கிடைக்காத நிலையில் வந்து பெண் ஒருவர் காணாமல் போனதாகவும் அவர் வந்து தேடப்பட்டு வருவதாகவும் இங்கே வந்து இந்த செய்திகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பொதுமக்கள் வந்து பல்வேறுபட்ட விமர்சனங்களை வந்து முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவங்கள் தொடர்பாக குறிப்பிட்ட புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு வந்து முறைப்பாடுகள் அளிக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் எடுக்கவில்லை என்கின்ற விஷயமும் இப்பொழுது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அப்படின்றத வந்து இந்த வேளையில் நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய பணத்தை இங்கே கொண்டு வந்து கொட்டி வீடுகளை கட்டுவது மட்டுமில்லாமல் பெரிய பெரிய பில்டிங்களை கட்டி இங்கே இருப்பவர்களை நீங்கள் பொறுப்பு கொடுக்கின்ற பொழுது இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறுவது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த வீடு உங்களுக்கு வந்து கெட்ட பேரை வாங்கி தருவது மட்டுமில்லாமல் உங்களுடைய அந்த வீட்டில் வந்து இன்னும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான
வாய்ப்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இது ஒரு சில விஷயங்கள் தான் வெளியில் வருகின்றன. ஊடகங்களும் ஒரு சில விஷயங்கள் தான் வெளியில் கொண்டு வருகின்றன. இப்படி தெரியாத விஷயங்கள் நிறைய இடம் பெற்று கொண்டிருக்கிறது. இப்படியான விஷயங்கள் ஏற்கனவே அண்மையில் கொக்குவில் பகுதிகளில் கூட புலம்பெயர் தேசத்தில் இருப்பவருடைய வீடுகளில் இடம்பெற்ற விஷயங்கள் நான் ஏற்கனவே பாய்ந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் வந்திருக்கிறது. புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் நீங்கள் வீடியோவின் ஊடாக பார்க்கலாம். ஆனால் வீடியோ நிப்பாட்டி இருப்பார்கள், பலதாகி விட்டார்னு சொல்வார்கள். ஏதாவது ஒவ்வொரு காரணங்களை சொல்லி இவ்வாறான சம்பவங்கள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் கவலைக்கு அளிக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது. மிக 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 அவதானமாக இருங்க. நீங்கள் இவ்வளோ காசை கொட்டி வீடு கட்டி போட்டு யாரோ அனுபவிப்பது மட்டும் இல்லாமல் நாளை போலீஸ் நீதிமன்ற கேஸ் நாளைக்கு அந்த வீட்டில் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு ஒரு உயிரிழப்பு இடம்பெற்றிருந்தார். ஏற்கனவே இந்த புங்குடுதீவில் வித்யா என்கின்ற ஒரு பெண் சுவிஸ் குமார் அப்படின்னு ஒரு நபரால் கொல்லப்பட்ட விஷயம் ஏற்கனவே இங்கே பெரிய ஒரு பேசு பொருளாக இன்று வரை அந்த வழக்கு இடம்பெற்று கொண்டிருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த விஷயம் இடம்பெறாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போ அங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய முயற்சியினால் இந்த விஷயத்தை காப்பாற்றி பொது வழியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தயவு செய்து நான் திரும்ப சொல்கிற விஷயம் தான், பிள்ளைகளை பெற்றோர் கவனிங்க, குறிப்பாக பெண் பிள்ளைகளை கவனிங்க, திருமணமாயிருந்த கணவர் உங்களுடைய மனைவியை கவனிங்க. அது மட்டுமில்லாமல் இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறுகின்ற பொழுது மிக 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 நூதனமாக இவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு, உங்களுடைய வீடுகள் நீங்கள் புலம்பெயர் தேசத்தை நீங்கள் அந்த வீடு கட்டியிருக்கிறீங்க, உங்களுடைய வீடுகள் மிக 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 அவதானம். ஏன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்குள் போலீசார் நீதிமன்ற வழக்குக்கு போகின்ற பொழுது நாளைக்கு நீங்கள் வீடுகளை இழப்பதற்கு கூட வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.